ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். விரதங்களும் சரி, முக்கியமான நாட்களும் சரி, ஜோதிட ரீதியான முக்கியமான தகவல்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியும் மீன லக்னத்திலையும் ஒருவர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மீன ராசி மீன லக்னம், மீனம் ராசின்றது காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 12வதாக வரக்கூடிய வீடாக சொல்லுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா யாரோட வீடு அதுன்னா குரு பகவானோட வீடு. அப்போ அந்த மீன ராசியிலயும் மீன லக்னத்திலயும் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி போகக்கூடிய முக்கியம் யாருக்கு அப்படின்னா குரு பகவானுக்கு இருக்கு. இந்த குரு பகவான் லக்னம் அப்படின்னும் போது 1ஆம் இடமாக நம்ம சொல்றோமா, அப்போ 10ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்றத நம்ம பார்ப்போம். ஒண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குரு பகவான் அந்த ஜாதகக்காரகருக்கு அந்த குரு பகவான் எந்த வீட்டுல அமர்ந்து இருக்காரு, அப்ப அந்த வீட்டோட பலனையும் செய்வாரு, லக்னத்தோட பலனையும் செய்வாரு, 10ஆம் வீட்டோடைய பலனையும் கண்டிப்பாக செய்வார். அப்போ இந்த பலன்கள் நமக்கு எப்படி கொடுக்கும், சுபரா கொடுக்குமா இல்ல அசுபரா கொடுக்குமான்றத நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த மீன லக்னத்திற்கு இந்த குரு பகவான் எங்க அமர்றாரோ அந்த காரத்துவத்தை முதல்ல கொடுப்பார். அதே மாதிரி எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்காரோ அந்த நட்சத்திர காலோடைய காரம்சத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் எடுத்துட்டு 1க்கும் 10க்கும் கூடிய வேலையும் கண்டிப்பாக செய்வார். மீன லக்னத்திற்கு குரு பகவான் லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தரோட லக்னத்திலே இருக்காருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா ஆயுள் பாத்தீங்கன்னா நீண்ட ஆயுளாவும் நல்ல ஆரோக்கியத்தோடனும் நல்ல பார்க்க ஒரு கம்பீரமாவும் இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மீன லக்னத்திலேயே குரு பகவான் இருக்காரு அப்படின்னா நல்ல சமுதாயத்துல ஒரு உயர்ந்த மனிதனாகவும் இருப்பாரு, சமுதாய தொண்டு செய்யக்கூடியவனாகவும் இருப்பார், சமுதாய சர்வீஸ் பண்ணக்கூடியவனும் இருப்பாரு, ஆன்மீக நாட்டமும் அவருக்கு நிறையவே இருக்கும். அதே மாதிரி படிச்சதை விட ஆன்மீகத்தை சார்ந்த விஷயங்களும் நிறைய செய்யக்கூடிய தன்மையாவும் இருப்பார், நிறைய உயர்தர எண்ணங்களோடு இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பார். இதுவே மீன லக்னத்திற்கு குரு பகவான் 2ஆம் வீட்டுல, அதாவது மேஷ வீட்டான செவ்வாய் வீட்டுல குரு பகவான் இருக்கும் போது அவருக்கு எந்த மாதிரியான ஜாதகருக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஷ வீடு குரு பகவானுக்கு நட்பு வீடுதான். அப்போ அவருக்கு அங்க பொருளாதார ரீதியாகவும் ஒரு தனவரவு சொல்லக்கூடிய இடமான 2ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கும் போது ஒரு செல்வாக்கான வீட்டுல இருக்க மாதிரிதான் இருக்கும், பொருளாதார ரீதியான உயர்ந்த பதவியில இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். 2வது தனவரவு எப்பயுமே அவருக்கு இருந்துட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய மனிதராகவும் இருப்பார். அதே மாதிரி அவரோட வாக்கு வன்மைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அவர் சொல்லக்கூடிய பேச்சு ஆகட்டும், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆகட்டும், அது எல்லாமே ரொம்ப ஒரு செவ்வாயோடு குரு சேரும் போது ஒரு கம்பீரமாகவும் ஒரு செல்வாக்கு வாய்ந்ததாகவும் இருக்கும். இதுவே மீன லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது கண்டிப்பாக ஒரு கம்பீரமான தோற்றத்துடன் ஒரு செல்வாக்கான வீட்டுலதான் அந்த ஜாதகர் பிறந்திருப்பார். இதுவே மீன லக்னத்திற்கு 3ஆம் இடமான ரிஷப வீட்டுல குரு அமர்ந்து இருக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். இப்ப ரிஷப வீடுன்ற போது 3ஆம் வீடு, அப்போ மீன லக்னத்துக்கு 3ஆம் வீடு, அப்ப அது மறைவு ஸ்தானம் தான். அப்ப இந்த ஜாதகர் அவருடைய சுய முயற்சியாலதான் வாழ்க்கையை வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அவருக்கு சிறு வயதிலிருந்தே உழைக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும், சிறு வயதிலிருந்தே ஒவ்வொரு விஷயத்திலையும் போராடி ஜெயிக்கக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். அதே மாதிரி ரிஷப வீடுன்னும் போது சுக்கிரனோட வீடு, அப்ப சுக்கிரன் குரு வரும்போது அந்த கலை சார்ந்த துறையில அவருக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இவருடைய முயற்சியும் இவருடைய எண்ணங்களும் அதை சார்ந்தேதான் இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் வீடுன்னும் போது 3ஆம் வீடுன்னும் போது சகோதர சகோதரிகளிடம் சிறு சிறு இடர்பாடோட தான் அந்த ஜாதகர் வாழ்க்கையை நடத்தக்கூடிய தன்மையாகவும் இருக்கும். கண்டிப்பாக மீன லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் நின்று இருக்கும் போது அவருடைய சுய முயற்சி சொந்த முயற்சியில தான் அவர் வாழ்க்கையை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஆன்மீக பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். விரதங்களும் சரி, முக்கியமான நாட்களும் சரி, ஜோதிட ரீதியான முக்கியமான தகவல்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசியும் மீன லக்னத்திலையும் ஒருவர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான பலாபலன்கள் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். மீன ராசி மீன லக்னம், மீனம் ராசின்றது காலபுருஷ தத்துவம் பிரகாரம் 12வதாக வரக்கூடிய வீடாக சொல்லுது. அதுல பாத்தீங்க அப்படின்னா யாரோட வீடு அதுன்னா குரு பகவானோட வீடு. அப்போ அந்த மீன ராசியிலயும் மீன லக்னத்திலயும் ஒருத்தர் பிறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குரு பகவான் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி போகக்கூடிய முக்கியம் யாருக்கு அப்படின்னா குரு பகவானுக்கு இருக்கு.
இந்த குரு பகவான் லக்னம் அப்படின்னும் போது 1ஆம் இடமாக நம்ம சொல்றோமா, அப்போ 10ஆம் இடத்துக்கும் 1ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் அவர் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்றதை நம்ம பார்ப்போம். ஒண்ணு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் குரு பகவான் அந்த ஜாதக காரகருக்கு அந்த குரு பகவான் எந்த வீட்டுல அமர்ந்து இருக்காரு, அப்ப அந்த வீட்டோட பலனையும் செய்வாரு, லக்னத்தோட பலனையும் செய்வாரு, 10ஆம் வீட்டோடைய பலனையும் கண்டிப்பாக செய்வார். அப்போ இந்த பலன்கள் நமக்கு எப்படி கொடுக்கும், சுபரா கொடுக்குமா இல்ல அசுபரா கொடுக்குமான்றதை நம்ம விரிவாக பார்ப்போம். இந்த மீன லக்னத்திற்கு இந்த குரு பகவான் எங்க அமர்றாரோ அந்த காரத்துவத்தை முதல்ல கொடுப்பார். அதே மாதிரி எந்த நட்சத்திர கால் வாங்கியிருக்காரோ அந்த நட்சத்திர காலோடைய காரம்சத்தையும் கண்டிப்பாக இந்த குரு பகவான் எடுத்துட்டு 1க்கும் 10க்கும் உரிய வேலையும் கண்டிப்பாக செய்வார். மீன லக்னத்திற்கு குரு 4ஆம் வீடான மிதுன வீட்டுல இருக்கும்போது எந்த மாதிரியான பலன் கொடுப்பாருன்னு பார்ப்போம். கேந்திர ஸ்தானத்துல குரு இருக்கும்போது அவருடைய பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாதகர் கண்டிப்பாக அவருடைய தாயாருடன் கண்டிப்பா நல்ல ஒரு இணக்கத்தோட இருப்பாங்க. உயர்கல்வி படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி அந்த உயர்கல்வி படிப்புன்றது நல்ல அவர்கள் விருப்பப்பட்ட கல்வியாகவும் இருக்கும். இந்த ஜாதகர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தொழில இருப்பாரு, கட்டுமான தொழில்ல இருப்பாரு. அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த தொழிலும் இருக்கிறதுக்கு ஆர்வம் ரொம்பவே காட்டுவாரு. 4ஆம் வீடு மிதுன வீடுன்னும் போது அந்த இடத்துல குரு புதனுடைய சேர்க்கை வந்துடும் நமக்கு. அப்போ புதன் குரு சேர்க்கை வரும்போது ஜாதகர் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்துடன் சமுதாயத்துல ஒரு நல்ல பேரும் புகழுடன் வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். மீன லக்னத்திற்கு குரு 5ஆம் இடத்துல, அதாவது கடக வீட்டுல இருக்கும் போது எந்த மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்னா, 5ஆம் இடம் சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியம் கொடுக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுது, பூர்வ பாகியம் கிடைக்கக்கூடிய இடமாகவும் சொல்லப்படுது. அப்ப 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது, அதுவும் சந்திரனோட வீட்டுல அமர்ந்து இருக்கும் போதும் நமக்கு பூர்வீக சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பூர்வீகத்தோட நமக்கு பேரும் புகழும் கிடைப்பதாக இருக்கும். 5னும் போது பிள்ளைங்களோட வழியில நமக்கு பேரும் புகழும் கிடைப்பதாகவும் இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடம் சொல்லக்கூடியது, ஏன்னா அந்த வீட்டுலதான் குரு பகவான் உச்சம். அந்த உச்சம் அடையக்கூடிய குரு பகவான் நமக்கு நல்ல பலனையை தான் கண்டிப்பாக கொடுப்பார். வேற அந்த குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து பலன்கள் வேணும், சிறு சிறு மாற்றங்கள் இருக்குமே தவிர. ஆனா குரு பகவான் கடகத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஜாதகர் பயங்கர அதிர்ஷ்டசாலி, யோகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை தான் இந்த கடக குரு கண்டிப்பாக நமக்கு ஜாதகருக்கு கொடுக்கும். மீன லக்னத்திற்கு குரு பகவான் சின்ன வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்கும் போது எந்த மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ருண ரோக சத்ரு ஸ்தானத்துல இருப்பார். அதாவது 6ஆம் இடம் சொல்லக்கூடியது, அந்த இடத்துல குரு பகவான் இருக்கார் அப்படின்னா நம்மளுடைய எதிரியே வெல்லக்கூடிய தன்மையை குரு பகவான் கொடுப்பார், நோயை வெல்லக்கூடிய தன்மையை குரு பகவான் கொடுப்பார். அந்த இடத்தில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை போக்கக்கூடிய தன்மையாக குரு பகவான் கொடுப்பார். அப்போ 6ஆம் இடத்துல ஒரு குரு பகவான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு டீச்சராகவோ இல்ல ப்ரொஃபஸராகவோ இல்ல காலேஜ்ல ஒரு அரசாங்க சார்ந்த வேலையில தொழில இருக்கக்கூடிய தன்மையாகவும் கண்டிப்பாக இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது, அதுவும் சின்ன வீட்டுல அமர்ந்து இருக்கும் போதும் நமக்கு நல்ல பலனை தான் கொடுப்பார். ஆனா அவர் தனித்து இருந்தாருன்னா பலன்கள் மாறுபடும். இதுவே தனித்து இல்லாமல் வேற கிரகத்தோடு இணைந்து இருக்கும் போது கண்டிப்பாக அந்த ஜாதகர் இதே சூரியனோட குரு இணைந்து இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகர் அரசாங்கத்திலே பெரிய உயர் பதவியில இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். மீன லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தா, அதாவது கன்னி வீட்டுல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான பலன் கொடுப்பாருன்றத பார்ப்போம். குரு பகவான் 7ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கும் போது அப்போ அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய கனவு ரொம்ப பொறுப்பானவராகவும் ஆன்மீக நாட்டம் உள்ளவராகவும் நல்ல பார்த்து கொள்ளக்கூடிய கணவராகவும் அமைவாங்க. இன்கேஸ் அது ஆண்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆன்மீக ஈடுபாடு கொண்டவராகவும் இருப்பார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கலஸ்திரஸ்தான தோஷம்ன்றது இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் போது கண்டிப்பாக கலஸ்திரஸ்தான தோஷம்ன்றது ஏற்படும். அப்போ அந்த மாதிரி தோஷம் இருக்கும்போது என்ன மாதிரி நமக்கு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையுமே தவிர அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல அமரும் போது கலஸ்திர தோஷம்ன்றது நம்ம தெளிவா சொல்லி ஜாதகத்தை குழப்பாம எப்பயாவது ஒரு நேரங்கள்லதான் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் சிறு நேரத்துல டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். மீன லக்னத்திற்கு 8ஆம் இடமாக சொல்லக்கூடிய துலாம் வீடு. துலாம் யாரோட வீடு?
சுக்கிரனோட வீடு. அப்ப அந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கும்போது நமக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குரு பகவான் 8ஆம் இடம் சொல்லக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, திடீர் சொத்துக்கள், இது அனைத்துமே நல்ல பலன்களாக நமக்கு குரு பகவான் கொடுப்பார். ஆயுள் ரீதியான பிரச்சனைகளை மட்டும் ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு சிறு பிரச்சனைகளை கொடுத்து, ஏன்னா துலாம் வீட்டுல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது ஆயுள் ரீதியான சில பிரச்சனைகளை கொடுப்பார். மற்றபடி நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் தனவரவு, திடீர் இது எல்லாமே 8ஆம் இடமான சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அதே மாதிரி குரு பகவான் 8ல் அமரும் போது நமக்கு சுபமான விஷயங்கள், திடீர்னு அதிர்ஷ்டம், பேர், புகழ் அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. இந்த துலாம்ல குரு பகவான் இருக்கும் போதும் பண ரீதியான விஷயங்கள்ல எச்சரிக்கை ரொம்ப தேவை. இந்த பணம் பினான்ஸ் வைக்கிறது, பணம் ரீதியான ட்ரஸ்ட் வச்சு நடத்துறது, இதுல எல்லாம் ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா குரு பகவான் போது நியாயத்தை தவறி நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக ரீதியா ஆன்மீக நாட்டமும் அதிகமாக இருக்கும். ஆனா இந்த 8ல குரு பகவான் அதுவும் துலாம் வீட்டுல இருக்கும்போது என்னன்னா, இந்த மாந்திரிக ரீதியான விஷயங்களும் நாட்டமும் அதிகமாக இருக்கும். அதில் அந்த ரீதியான இந்த தொழில் அமைவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வரும். சோ அதுலயும் கவனம் ரொம்ப தேவை. மீன லக்னத்திற்கு 9ஆம் இடமாக சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, விருச்சிக வீட்டுல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு இணையான பலன்களை மட்டுமே குரு பகவான் கொடுப்பார். ஏன் அப்படின்னா விருச்சிக வீட்டுக்கு குரு பகவான் நட்பு. அதனால நட்பு வீட்டுக்கு கண்டிப்பா குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது நமக்கு நற்பலன்களை மட்டுமே கொடுப்பார். அதுவும் 9வது இடம் சொல்லக்கூடிய நம்மளுடைய தந்தை வழி நமக்கு நிறைய நற்பலன்களே கிடைக்கும். அதே மாதிரி தந்தை சார்ந்த சொத்துக்கள் நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். 9ன்றது பாகியத்தை சொல்லக்கூடிய இடம். ஒரு ஜாதகருக்கு பாகியம் சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல குரு பகவான், சுபகிரகமான குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது நமக்கு நிறைய பாகியமான விஷயங்களும் நிறைய சுபமான விஷயங்களும் அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. மீன லக்னத்திற்கு 10ஆம் இடமாக சொல்லக்கூடிய இடம் தனுசு. தனுசு வீடு. அந்த வீட்டுல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது 1க்கும் 10க்கும் கூடிய குரு பகவான் அந்த இடத்துல அமர்ந்து இருக்கும் போது இந்த ஜாதகருடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 சார்ந்தே இருக்கும். நல்ல உயர் தொழில இருக்கக்கூடியவர்களும் இருப்பாங்க. அதாவது வங்கியில ஆன்மீக ரீதியான விஷயம், அதற்கப்புறம் ஆசிரியர் தொழில, இந்த மாதிரி தொழில் சார்ந்த இடம். ஏன்னா 10ன்றது தொழில் சார்ந்த இடம்ல. சோ அந்த சார்ந்த தொழில்களாகவும் அமையும். அதே மாதிரி நேர் வழியில இருக்கக்கூடிய தொழிலாகவும் இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய பணம் அனைத்துமே நேர் வழி சார்ந்த தொழிலாக இருக்கும். கர்மஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போதும் அவர் எந்த ஒரு வழி, அவருடைய வழி எல்லாமே பாத்தீங்கன்னா நேர் வழியா தான் இருக்கும். அதர்ம வழியில போக மாட்டார் அந்த ஜாதகர். மீன லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல, அதாவது தனுசு வீடாக வரக்கூடிய ஜாதகர் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அவர் செய்யக்கூடிய தொழில் அனைத்திலுமே லாபம் ஈட்டக்கூடிய தன்மையாகவும் அவருக்கு இருக்கும். ரொம்ப நேர் வழியில சம்பாதிக்கக்கூடிய தன்மையாகவும் இந்த ஜாதகர் இருப்பார். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தன்மையிலும் இந்த ஜாதகர் அமைந்திருக்கும். மீன லக்னத்திற்கு 11வது வீடாக சொல்லக்கூடிய மகர ராசியில குரு பகவான் இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் அந்த வீட்டுல நீச்சம். அப்போ இந்த லாபம் பெறக்கூடிய வீட்டுல குரு பகவான் நீச்சமாக இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரி ரீதியான இடையூறுலாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானத்துல தடை தாமதமாக தான் இருக்கும். அவர் செய்யக்கூடிய தொழில அவருக்கு லாபம் வரும், ஆனா அது ஒரு தடையாகவும் இருக்கும், தாமதமாகவும் இருக்கும். இல்ல அப்படின்னு ஏற்றம் இறக்கத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். மகர ராசியில குரு, மீன லக்னத்துக்கு மகர ராசியில குரு இருக்கும் போது அது நமக்கு நிறைய ரீதியான தொல்லைகளை கொடுத்தாலும் நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாகவும் ஒரு சில ஜாதகர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இந்த மீன லக்னத்திற்கு மகரத்துல குரு இருக்கும் போது என்ன அப்படின்னா, மூத்த சகோதரர்களாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும், இடையூறுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அங்க குரு நீச்சம்ல. இன்கேஸ் குரு நீச்சம் இல்லாம வேற லக்னத்திற்கு 11ல குரு இருந்தாருன்னா அவங்களுக்கு லாபமாக அது இருக்கும். மகர ராசியில குரு இருந்து மீன லக்னத்திற்கு 11ஆம் வீடாக வந்தது அப்படின்னா அந்த இடத்துல குரு நீச்சம். அப்போ குரு நீச்சம் போது கண்டிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளாக கண்டிப்பாக இந்த ஜாதகர் நிறைய இடையூறுகளை இது பண்ணுவாங்க. எந்த மாதிரி இடையூறு எல்லாம் பாத்தீங்கன்னா சொல்லாங்க, எங்க அண்ணனுக்கு நான் இதை பண்ணேன், எங்க அக்காக்கு இந்த மாதிரி கொடுத்தேன், நிறைய பணம் கொடுத்தேன், ஏமாந்து போயிட்டேன், எங்க சொத்துல பாகப்பிரிவினை கொடுக்கல,
இப்ப தரேன்னு சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் மகரத்துல குரு இருப்பாரு. 11ஆம் வீட்டுல குரு இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. மகர ராசியில யாருக்கு குரு இருக்காங்க, மீன லக்னமாக இருக்குன்னா கொஞ்சம் கவனத்துடன் அவர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகிட்டையும் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மூத்த குடிமகள் இருப்பாங்க, குடிமகன் அவங்க வீட்டுல மூத்த தாத்தா பாட்டி எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட கவனமாக பேசுதல் கூட ரொம்ப முக்கியம். அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா பாத்துக்கணும் அந்த விஷயத்துல எல்லாம். மீன லக்னத்திற்கு 12ல குரு அமர்றது எந்த வீடுன்னு பாத்தீங்கன்னா கும்ப வீடான 12ஆம் வீட்டுல குரு அமர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்களுக்கு எந்த மாதிரியான தன்மைகளை கொடுப்பாரு அப்படின்னா, அவங்களுக்கு விரயத்தன்மை. விரயம்னா நம்ம பயப்பட வேண்டாம். விரயம் சுப விரயமாக குரு பகவான் கொடுப்பாரு. அதே மாதிரி சுப தன்மை உள்ள நம்ம இப்ப ஆன்மீக பயணம் எல்லாம் போறோம் பாத்தீங்கன்னா, வெளியூருக்கு வெளிநாட்டுக்கெல்லாம் ஆன்மீக பயணம் போறோம் பாருங்க, அது எல்லாமே சுப விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். குரு 12ல அமர்றாருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நமக்கு விரயம் இருக்குமானா இருக்காது. அந்தந்த புத்தியிலையும் அந்தந்த தசையில தான் நடக்கும் போது அந்த ரீதியான செலவுகளை நமக்கு கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்ப 12ல குரு பகவான் அமர்ந்து இருக்கும் போது நமக்கு சுப விரயமான ஒண்ணு, வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும், திருமணம், வீடு கட்டுறது, இல்ல அப்படின்னா ஆன்மீக ரீதியான பயணங்கள், இதெல்லாமே கொடுப்பார். அதையும் தாண்டி நமக்கு என்ன மாதிரியான எல்லாம் கொடுப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா முக்தி இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார். அதாவது மறுபிறவின்றது கிடையாது. குரு அமர்ந்தாலும் 12ல, அது மீன லக்னத்துக்கு குரு 12ல அமர்ந்தாலும் அவருக்கு மறுபிறவின்றது கிடையாது. முக்தி இல்லாத வாழ்க்கையை பெறுவாங்க. அதாவது இந்த ஜென்மத்திலே அவர் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் நல்காரியங்களாக செஞ்சு அடுத்தவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு, அதுலயும் ஆன்மீக ரீதியான நிறைய அந்த உழவாளத்துடைய பணியெல்லாம் செய்யறாங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் 12ல குரு இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க. அது மீன லக்னத்திற்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு அவங்களுடைய கர்மாக்களை இந்த பிறவிலேயே கழிச்சிட்டு அவங்க முக்தி அடைவதற்கு தான் இந்த மீன லக்னத்திற்கு 12ல கும்ப வீட்டுல குரு இருக்கிறதுக்கான குணாதிசயமாக சொல்லப்படுது. மீன லக்னத்திற்கு 12ல குரு இருக்கும் போது இவங்க இந்த ஊர்ல, அதாவது அவங்க பிறந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல போய் வசிக்கிறதுக்கான தன்மைகளும் அதிகமாக உள்ளது. அதாவது இந்த ஊர்ல விட்டு நம்ம வெளியூர் வெளிநாட்டால போய் வசிக்கிறோம் பாத்தீங்களா, அது அவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வளர்ச்சியும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக அமையும். மீன ராசி அல்லது மீன லக்னத்திற்கு குரு பகவான் 1, 4, 7, 10 அல்லது திரிகோணங்களில் 5, 9 அமர்ந்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான பலன்கள் மாறுபட்டு வேறுபட்டு நமக்கு கிடைக்கும். நல் பலன்களும் கிடைக்கும், தீய பலன்களும் கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவான் யாரோட நட்சத்திர கால் வாங்கியிருக்காருன்னு பொறுத்து நமக்கு இதற்கான பலன்களும் சிறு சிறு மாற்றங்கள் வரும். ஆனா முடிந்தவரை குரு பகவான் நல்ல பலன்களே கொடுப்பார். தீய பலன்களை விட நல் பலன்களை அதிகமாக கொடுப்பார். ஆனா அதுவே அவர் நிற்கக்கூடிய நட்சத்திர கால் வேற ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் பலன்கள் மாறுபடும். தசா காலங்களும் தசா புத்தி காலங்களும் தான் நமக்கு இந்த வீட்டுக்கான பலன்கள் நமக்கு மேலோங்குமே தவிர எல்லா காலங்களும் அதே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. நான் வேற ஒரு பதிவை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.